ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மேசிவான மிகப்பெரிய ஒரு அப்டேட்னே சொல்லலாம்ப்பா. ஃபைனலி நம்ம ட்ராகன் பால் சூப்பர் வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. நான் கூட ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொன்னேன். January 25th ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் எக்ஸ்க்ளூசிவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்த்தலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹைப்பு பட்டனை மறந்துடாதீங்க, ஹைப்பை தட்டி விடுங்க. தெரியாதடா ஆதாகப்பட்டது மக்களே, நம்ம ட்ராகன் பால் சூப்பர் ஃபைனலி வரப்போகிறது. ஸோ ட்ராகன் பால் ஃபேன்ஸுக்கெலாம் ஒரே குஷியாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதா அப்படின்னு எதிர்பார்க்காமலாம் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றவே மாட்டானுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, கெங்கிடா மாட்சூரி அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வைக்க போகிறோம். January 25 வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தானுங்க. ஸோ வரப்போகுதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ட்ராகன் பால் சூப்பருக்கு ஏதோ ஒரு அப்டேட் வரப்போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குதுப்பா. ஸோ எதனால் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அதாவது ட்ராகன் பால் சூப்பர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட், அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ 7 வருஷமாக ஒரு இன்ஆக்டிவேட்டில் இருந்த ஒரு அக்கௌண்ட்டுப்பா. ஸோ 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதில் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதை வச்சு நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ட்ராகன் பால் சூப்பர் வரப்போகுது ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராகன் பாலுக்கு ஒரு கேம்ஸ்லாம் வந்துச்சு. எல்லாமே சூப்பரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கங்கே பாயிண்ட் அவுட் வச்சுட்டே இருந்தானுங்க. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ட்ராகன் பால் சூப்பருக்கு ஏதோ ஒரு அப்டேட் வரப்போகிறா. ஸோ January மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்துட்டு இருந்தானுங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க பூர்த்தி பண்ணாண்டி ட்ராகன் பால் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிருவானுங்களே, இவங்க என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நான் ஈவெண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ January 25 தான் இந்த ஈவெண்ட் வந்து பண்ணியிருந்தானுங்க. ஸோ என்ன மாதிரியான அப்டேட்லாம் கொடுத்துருக்கானுங்கன்னா, ஸோ ஃபைனலி நம்ம ட்ராகன் பால் சூப்பர் வந்து வரப்போகுதுப்பா. ஸோ அதாவது ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க, ட்ராகன் பால் சூப்பர் தி கேலக்டிக் பேட்ரோல் அஃபீஷியலாக நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்கப்பா. ஸோ கேலக்டிக் பேட்ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ 7 வருஷமாக ட்ராகன் பாலில் ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமேக்கு நிறைய விதமான அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நிறைவேற்றுற அதாவது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கொண்டு வர மாதிரியான அப்டேட்லாம் வருதுப்பா. ஸோ இந்த 26ங்கிறது ஸோ நல்ல ஒரு அமைஞ்சிருக்குப்பா அனிமேக்குண்டு. ஸோ அப்போ ட்ராகன் பால் சூப்பர் இந்த வருஷம் வராதா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த வருஷம் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்து ப்ரொடக்ஷனே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனிமே அடாப்ஷன் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2027 வரலாம். ஸோ இன்னும் கூட புஷ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா 28 கூட போயிடலாம். ஸோ ஆனால் ட்ராகன் பால் சூப்பருக்கு அப்போ இந்த வருஷத்தில் எதுவுமே வராதுன்னா, சூப்பருக்கு இந்த வருஷத்தில் ஒரு அனிமே வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ ஆனால் அது ஆல்ரெடி உள்ள அனிமே தான். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ ட்ராகன் பால் சூப்பர் பீரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவி அனிமேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் சூப்பர் உள்ளது தான். ஸோ நம்ம கோக்கும் பீரஸும் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பீரஸ் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அவரோட நம்ம கோகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காடு ஃபார்ம் போவார் பாருங்க. ஸோ சூப்பர் சயான் காட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் அட்டைன் பண்ணி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்கு மேலே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா ரீஅனிமேட் பண்ணி ரீஒர்க் பண்ணி ஒரு மாதிரியான அனிமே அடாப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது எப்போ வரப்போகுதுன்னா கம்மிங் ஃபால் 2026. அப்போ இந்த 2026 ட்ராகன் பால் ஒரு அனிமே வரப்போகுது. என்ன ஆல்ரெடி உள்ள கதை அதை ரீஅனிமேட் பண்ணி விட போகிறானுங்க. இருந்தாலும் ட்ராகன் பாலுக்கும் வருது இல்லையா. ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ, அப்புறம் நம்ம ப்ளீச்சு, அப்புறம் ஒன் பீஸு, அதுக்கப்புறம் ட்ராகன் பால் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளை வந்து ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க. சரி வாங்கடா ஸோ என்ன இருந்தால் வாங்கடா எல்லாரையும் பார்ப்போம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இத்தனை அனிமே ஸோ எப்படி நானே வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ ட்ராகன் பாலுக்குலாம் நானே மரண மீட்டிங்கில் இருக்கேன். ஸோ ஆனால் இந்த ட்ராகன் பாலுக்கு ஏதாவது ஒரு ட்ரீசர், அதாவது ஸோ கேலக்டிக் பேட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா சூப்பருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரீசர் ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு பார்க்கும்போது
ட்ரீசர் சைட்லேருந்து எதுவுமே கொடுக்கவே இல்லைப்பா. ஸோ ஆனால் என்ன ஒரு கீ விஷயம் மட்டும் லான்ச் பண்ணியிருந்தானுங்க. ஸோ நம்ம கோக்கும் வெஜிட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் பண்ணி நின்றுட்டு இருக்க மாதிரி, ஸோ அப்படிங்கிற மாதிரியான இதுதான். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அவங்களோட லுக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து ஒரு கிளிப்ஸ் கொடுத்தானுங்க. எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுத்தானுங்கன்னா நானும் ட்ரெய்லராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். ஆனால் அது ட்ரெய்லர் கிடையாது. ஸோ 40 வருஷமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜெர்னி. ஸோ ட்ராகன் பால் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம கோகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய பிளானட்லேருந்து ஒரு கேப்சூலில் வச்சு நம்மளுடைய இடத்துக்கு அனுப்பிச்சி விடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ட்ராகன் பால் ஒவ்வொரு ஆர்க்காக முடித்து கொண்டு வந்து, ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ப்ரௌலி மூவி, அதுக்கப்புறம் நியூவாக ஒரு சின்னதாக விட்டுருந்தானுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் அவர் நினைக்கிறேன் ஒரு அனிமே கண்டென்ட் மாதிரி ஒரு ட்ராகன் பாலுக்கு. ஸோ அது பேர் வந்து என் டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அந்த ஈவெண்ட் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் டயாமா முடிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ டயாமா வரைக்கும் ஃபுல்லாத்தையும் ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி ரீகால் மாதிரி கொண்டு வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ராகன் பாலோடைய நியூ பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருந்தானுங்க. அந்த கீ விஷுவலை மட்டும் கொஞ்சம் வச்சுருந்து ஸோ அது மாதிரி வச்சு முடிச்சிருந்தானுங்கப்பா. ஸோ ஃபைனலி நம்ம ட்ராகன் பால் வரப்போகுதுன்றது பார்த்திங்களா அதுவே மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ இந்த வருஷமும் ட்ராகன் பால் சூப்பர் வரதான் போகுது. என்ன ஸோ ஆல்ரெடி உள்ளதை அனிமையோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விட போகிறானுங்க. ஸோ அப்புறம் ட்ராகன் பாலோடைய நியூ கேம் ஒன்று வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஆத்தர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் இறந்து போயிட்டார். நம்ம ஆத்தர் இறந்து போயாச்சு, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட். அவர் வந்து நிறைய அனிமேக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். ஸோ ஒன் பீஸ் நருட்டோ அந்த மாதிரி அனிமேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைஞ்ச ஒரு ஆளே. ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ நம்ம அக்கிரா டோரியாமா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு வந்து அந்த கேரக்டர் லுக்கை வந்து இவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு போல இருக்கு. நியூ கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூ வேர்ல்டு, நியூ மேப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இது வந்து இந்த அனிமையோடைய அனிமேங்கிற பாருங்க இந்த கேமோடைய ப்ராஜெக்ட் எப்போ வரப்போனா 2027 வரப்போகுது. ஸோ அவரே கைப்பட வரைஞ்ச கேரக்டர், அதாவது அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்ச கேரக்டரு. ஸோ அவர் கையால் வரைஞ்ச கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் அடாப்டேஷன் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ட்ராகன் பால் தி கேம் ப்ராஜெக்ட் ஏஜ் 1000 அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ட்ராகன் பால் யூனிவர்ஸ் தான். ஸோ யூனிவர்ஸில் அவனுடைய ஏஜ் வந்து 1000, அதாவது ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியான கதையை வச்சு இந்த கேம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம கோகு வந்து அப்பியர் ஆவாரா அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி ப்ராபப்ளி கோகு வந்து வர சான்ஸ் கிடையாது. நியூ கேரக்டர் பேஸ் பண்ணி தானே கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த நியூ கேரக்டரை வச்சே கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம அக்கிரா டோரிமாவுடைய ஃபைனல் ப்ராஜெக்ட் இல்லையா, ஸோ அவருடைய ஃபைனல் கேரக்டர் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம கேம் வந்து விளையாடலாம். ஸோ இருந்தாலும் அதோடைய இன்ன வரைக்கும் அதோடைய எந்த பிளாட்ஃபார்மில் வருது அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. PS5ல வருதா, இல்லை எக்ஸ்பாக்ஸில் வருதா, இல்லை பிசிக்கு விடுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஸோ கேமோடைய ப்ராஜெக்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியான கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. நியூவாக ஒரு ட்ரெய்லருமே அதுக்கு விட்டுருக்காங்க. அதை தவிர்த்து அந்த கேமுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலப்பா. ஸோ இந்த 40வது ஆனிவர்சரியோட இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடினாங்க. ட்ராகன் பால் சூப்பர் அனிமேயோடைய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நியூ கேம் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ நம்ம ட்ராகன் பால் சம்மந்தமாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ராகன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்ம கோகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் ஒரு இடத்துல வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஸோ என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேனப்பா. குளோபல் கேரக்டர் பாப்புலாரிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போல் வந்து நடத்தியிருக்கானுங்க. ஸோ அது ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தியிருக்கானுங்க. ஸோ அந்த ஓட்டெடுப்பில் நம்மளுடைய ட்ராகன் பாலை சேர்ந்து நம்ம கோகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிளேஸுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ வேர்ல்டு வைடாக வந்து பார்த்துங்க, வேர்ல்டு வைடாகவே நம்ம கோகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான இத்தனை நல்ல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு நம்ம ட்ராகன் பாலில். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ட்ராகன் பாலோடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்போம்ப்பா. அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நமக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ட்ராகன் பாலோடைய இந்த கேலக்டிக் பேட்ரோல் அந்த அனிமே வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை பற்றின ஒரு ஸ்மால் ஸ்டோரி வந்து சொல்கிறேன். ஸோ ஃபுல் ஸ்டோரி மாதிரியும் இருக்கும், ஸ்மால் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் ஆக போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போயே வந்து கிளம்பிடலாம். இல்லை ப்ரோ ஸ்பாய்லர் ஆனாலும் பரவாயில்ல, இந்த அனிமையோடைய கதை எதை ஃபோக்கஸ் பண்ணி போகுது, ஸோ எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் என்னன்றதை சொல்கிறேன். அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மோரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாப்ல. ஸோ அந்த மோரோ வந்து யாருன்னா அவர் தான் வில்லன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா பிளானட்டோட லைஃப் எனர்ஜி அப்புறம் செக் பண்ணி உறிஞ்சு அவருக்கு சொந்தப்படுத்திக்கிறது அவரோட வேலையாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளானட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி லைஃப் எனர்ஜி உறிஞ்சிட்டு அந்த பிளானட்டை வந்து வெத்து கூடாக்கிடுவாப்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சுப்ரீம் காய்க்கு வந்து பிடிக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிராண்ட் சுப்ரீம் காய் வந்து நம்ம மோரோ வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி கேலக்டிக் பேட்ரோல்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவார். கேலக்டிக் பேட்ரோல்னால் யாரும் தெரியுமா,
தெரியும்ல. ஸோ அதனால தான் பேரே வச்சுருக்கானுங்க டிராகன் பால் சூப்பர் கேலக்டிக் பேட்ரோல்னு. ஸோ அவங்க வந்து கேலக்டிக் பேட்ரோலுங்க வந்து அவங்க ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. அதை அனிமையை பார்த்து தெரிஞ்சுங்க அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவங்க வந்து என்ன பார்த்திக்கிறாங்கன்னா இவனை வந்து கஸ்டடி எடுத்து சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அனிமே ஆரம்பிக்கும் போது ஸோ இவர் வந்து தப்பிச்சுருவார் இருப்பார் அந்த மோரோங்கிற கேரக்டர். ஸோ தப்பிச்சு போய் அவருடைய ப்ரீவியஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே வேலை தான். ஸோ அதோட ஒரு பிளானட்டாக போய் ஸோ அந்த லைஃப் எனர்ஜி வந்து உரியிற வேலையை மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேலக்டிக் பேட்ரோலுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இடியாக விழுவோம். ஸோ அவராலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களாலையுமே. ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஜோக்கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம கோகு அண்ட் வெஜிடா வந்து உதவி கேட்டு வருவாங்க. ஸோ நம்ம கோகு தான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்ம்லாம் எடுத்து ஸோ மிகப்பெரிய அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் பேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பாப்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிறனால இவர்கிட்ட வந்து உதவி கேட்டு வருவாங்க. ஸோ இவங்களும் வந்து உதவி பண்ண போவாங்க. ஆனால் மோரோட பவர் தான் தெரியும்ல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எனர்ஜி செட் பண்ணி உரியிறது. ஸோ நம்ம கோகுட்ட எவ்வளோ தான் லைஃப் எனர்ஜி இருந்தாலும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் நடக்கிற அந்த ஃபைட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எர்த்தை நோக்கி வருவாப்பில் அந்த மோரோ. ஸோ அதனால் அவங்களுக்கு தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை ஃபுல்லாக பேஸ் பண்ணி போகும்ப்பா. இதில் நம்மளுடைய கோகுவோடைய இன்னொரு ஃபார்மே எடுக்கலாம். அதாவது இன்னொரு ஃபார்ம் சொல்ல முடியாது, அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதையே கொஞ்சம் மாஸ்டர் பண்ண மாதிரியான ஒரு ஃபார்ம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அனிமையை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஃபார்மை வந்து பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டிங்கை தாங்க முடியல. ஸோ இதனால தான் சொல்கிறாங்க இந்த மோரோ கதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனிமே அடாப்டேஷன் வரப்போகுதுன்னா ஸோ நம்ம தீட்டி இருப்பானுங்க அனிமேட்டர்ஸ்லாம். ஸோ எப்படி நம்ம கோகோட பவர்ஸ்லாம் இப்போ அனிமேஷன் ஸ்டைல்லாம் வேறு மாறி இருக்குது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நானுமே பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கோகுவோடைய நியூ ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுறா, ஸோ சூப்பரோடைய கண்டினியூட்டி வந்து வரப்போகுறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.